Yes, this is Venkat for venkatfin.com. ஓகே. இந்த லாஸ்ட் 4 இயர்ஸாக எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒர்க் வந்து இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ், டேர்ம் இன்சூரன்ஸ் கன்சல்ட்டிங். நீங்கள் கன்சல்ட்டிங் பண்ணணுன்னு இந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் வாட்ஸ்அப்பில். அப்புறம் மியூச்சுவலி கன்வீனியன்ட் டைமில் வில் டேக் இட் ஃபார்வர்ட். ஹேவிங் said தட் எது எனக்கு பெயின்ஃபுல்லாக இருக்குன்னா, நான் இப்போல்லாம் கொஞ்சம் ரீசெண்டாக நிறைய வீடியோ பண்ணுறதில்ல. ஏன்னா ஐ எம் ஃபோக்கஸிங் ஆன் அதர் ஒர்க். பட் எப்போல்லாம் எனக்கு மெசேஜ் பண்ணி கன்சல்ட்டிங் பண்ணணும்னு சொல்கிறாங்களோ, நான் ரொம்ப என்ஜாய் பண்ணி பண்ணுற ஒர்க்கு. சம்டைம்ஸ் அது கன்சல்ட்டிங் ஃபீ வாங்க வேண்டியதாக இருக்குது, விச் இஸ் வெரி வெரி பெயின்ஃபுல். எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, அவங்க ஆல்ரெடி ட்ரெயின் பண்ணியிருப்பாங்க, ரிஜெக்ஷன் வாங்கியிருப்பாங்க. டேர்ம் இன்சூரன்ஸ் பொறுத்த வரைக்கும் லோடிங் ஃபீ வந்திருக்கும், இல்லாட்டி ஹெல்த் இன்சூரன்ஸில் போர்ட்டிங்னு கன்சல்ட்டிங் பண்ணுவாங்க. மற்றபடி இட்ஸ் அ ஃப்ரீ கன்சல்ட்டிங் செஷன். நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள், அப்புறம் மியூச்சுவலி கன்வீனியன்ட் டைமில் பேசிக்கலாம். ஓகே, இன்றைக்கி எதை ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன்னா, இது ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்கும். ஒரு அம்மா அப்பாவுக்கு கைஸ் who are in 20s 30s, அது பொண்ணுங்களா இருக்கலாம், இல்லை பசங்களாக இருக்கலாம். மோஸ்ட்லி கைஸ் வில் கால் மீ வென் அம்மா அப்பாவுக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ் வேணும்னு சொல்லிட்டு. அப்போ ஒரு சில பேருக்கு வந்து அம்மா அப்பாவுக்கு பேரண்ட்ஸுக்கு வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ் வாங்க முடியாத ஸ்டேட்டஸ்க்கு போயிருப்பாங்க. காரணம்னு கேட்டிங்கன்னா, தே வில் ஹேவ் சம் மேஜர் ஹெல்த் செட் பேக். ஒரு சர்ஜரி பண்ணவங்கள கூட ஹெல்த் இன்சூரன்ஸ் கிடச்சிரும். இந்த ஆட்டோ இம்யூன் டிசீஸ்லாம் இருந்துச்சுன்னா சம்டைம்ஸ் கிடைக்காம போகும். அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆனால் நான் ரொம்ப நம்மளை அதை பாதிக்காது. எது நம்மளை பாதிக்கும்னா, செவன் ஹூஸ் ஒன்லி 23, 25, 30, 35, 47 அந்த மாதிரி ஒரு ரேண்டம் ஏஜ் சொல்லுவாங்க. இன்னும் அவங்களுக்கு வாழ்க்கை நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குது அவங்க லைஃப்பில். இன்னும் வாழ வேண்டிய வயசுன்னு சொல்லுவோம் இல்லையா. 40s இருந்தால் அவங்களுக்கு சில்ட்ரன் இருப்பாங்க, 20s இருந்தால் சிங்கிளாக இருப்பாங்க, இல்லாட்டி ஜஸ்ட் மேரிடாக இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு ஆட்டோ இம்யூன் டிசீஸ் வந்திருக்கலாம், இல்லாட்டி ஒரு கிட்னியில் கிரியாட்டின் லெவல் ஜாஸ்தியாக இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. சம் கைண்ட் ஆஃப் ஹெல்த் ஸ்டேட்டஸ் அப்படி இருக்கும். அது என்ன பெயின்ஃபுல்லாக இருக்கும்னா, என் வீடியோவை பார்த்துருப்பாங்க, ஆனாலுமே 2 ஆன்லைன் பிளாட்ஃபார்மில் எல்லாம் என்கொயரி பண்ணிவிட்டு கடைசியாக இந்த நாயை பேசுவோம் அப்படின்னு பேசுவாங்க. இது ஏன் கஷ்டமாக இருக்குன்னு நான் சொல்கிறேன். அதாவது கீப்பிங் மீ அஸ் த லாஸ்ட் பர்சன் அவைலபிள் ஆன் எர்த். மற்றவங்களாம் இல்லைன்னு சொன்னதுக்கப்புறம் இந்த நாய்கிட்ட பேசுவோன்னு சொல்லிட்டு பேசுறது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பட் இன்னைக்கு மாத்திரம் அந்த மாதிரி 2 பேர் பேசினாங்க. பட் எனிவே ஐ அக்செப்டட் இட். வை ஐ எம் சேயிங் திஸ், இன்னைக்கு அவேர்னஸ்ங்கிற பேரில் வந்து எவ்வளோ வேணாலும் ஒரு இன்ஃப்ளூயன்சர் சொல்லலாம். பட் நான் டைரெக்டாக ஒரு கிளைண்ட்டை பேசுகிறேன். என்னோட டீமில் ப்ராடக்டை இஷ்யூ பண்ணுறாங்க, கிளைம் சப்போர்ட் பண்ணுறாங்க. ஐ கேன் வவுச் அண்ட் கிவ் யூ, ஒரு வேலைன்னு நீங்கள் போகிறீங்க, ஒரு 20s இருக்கீங்க, ஒரு வேலைக்கு ஜாயின் பண்ணோன்னே ஃபஸ்ட்டு மாதம் வாங்காட்டி அடுத்த 3வது மாதம் நீங்கள் வாங்க வேண்டிய ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் வந்து ஹெல்த் இன்சூரன்ஸோ இல்லை டேர்ம் இன்சூரன்ஸ். நல்லா ஏர்ன் பண்ணிங்கன்னா டேர்ம் இன்சூரன்ஸ் ட்ரை பண்ணுங்கள், இல்லாட்டி அதை 1 இயர் கழிச்சு வாங்கிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு 3வது மாதமே ஹெல்த் இன்சூரன்ஸ் வாங்கிருங்க. 100 பேருக்கு இப்படி நடக்காது. 100 பேருக்கு வந்து எது நடக்காதுன்னா ஹெல்த்தியாக இருப்பாங்க. ஆனால் அந்த 101வது ஒருத்தவங்களுக்கு வந்து வெறும் 25 வயசு தான் இருக்கும், ஆனால் மேஜர் ஹெல்த் செட் பேக் வந்துடும். அதுக்கப்புறம் அவரால் ஹெல்த், வெதர் இட்ஸ் மென் ஆர் உமன், அவங்களால ஹெல்த் கவர் வாங்க முடியாது. அவங்ககிட்ட பேசும்போது எனக்கு பெயின்ஃபுல்லாக இருக்கும். என்ன தான் அவங்க 2, 3 பக்கம் ட்ரை பண்ணிவிட்டு என்ன கால் பண்ணாலும் எனக்கு கொஞ்சம் கோவப்படுவேன் நான். பட் இருந்தாலும் எனக்கு ரொம்ப வேதனையாக இருக்கும். ஒரு பக்கம் அவங்க மனசளவில் அவங்க வருத்தப்படுவாங்க, இந்த மாதிரி இருக்குன்ட்டு. அது நம்மகிட்ட அதை எக்ஸ்பிரஸ் பண்ணுறதில்ல. பட் இருந்தாலும் அவங்களுக்கு அந்த கவலை இருக்கும். 2வது ஒரு இவங்க ஏன் முன்னாடியே தெரியல அப்படிங்கிற ஆதங்கம் எனக்கு இருக்கும். ஸோ அவேர்னஸ்ங்கிறதுல வந்து எனக்கு என்னமோ நம்பிக்கையே இல்லாமல் போயிடுச்சு ஆஃப்டர் மேக்கிங் அரௌண்ட் 1000 வீடியோஸ். ஏன்னா இது வந்து என்ன சொல்கிறது, ஒரு மொபைல் ஃபோனில் வந்து இந்தியாவில் இருக்க எல்லா சிட்டிசன்ஸுக்கும் ஒரு எஸ்எம்எஸ் மாதிரி ஒன்று ட்ரிகர் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். அப்போ கூட ஐ டோன்ட் திங்க் எவ்ரி ஒன் வில் பை திஸ். ஏன்னு கேட்டிங்கன்னா, அஃப்கோர்ஸ் அது காரணம் இருக்குது. இது ஃப்ரீயாகவே கொடுக்குறாங்க, இட் இஸ் எக்ஸ்பென்சிவ் இல்லையா. இன்னொன்று, ஒரு கார்ப்பரேட் என்விரான்மெண்ட்டோ ஒரு ஹெல்த் ஒரு கவர்மெண்ட் செக்டார்லேயோ வந்து இதை கிளியராக சொல்லி கொடுக்கணும். ஒரு ஹெச்ஆராக இருக்கிறவங்க இல்லை மேனேஜ்மெண்ட் யாரோ ஒருத்தவங்க சொல்லி கொடுக்கணும். இது வந்து குரூப் ஹெல்த் இன்சூரன்ஸ், இது வந்து யூஸ் ஆகும் உங்களுக்கு, இதில் வெயிட்டிங் பீரியடே கிடையாது. பட் இருந்தாலும் நாளைக்கு உங்களுக்கு இந்த வேலை இல்லைங்கும் போது வடுவேசே உங்களுக்கு நல்ல ப்ராடக்ட் கிடைக்காது மேஜர் ஹெல்த் செட் பேக் வந்தாங்கிறத ப்ரைவேட் செக்டாரில் சொல்லணும். ஒரு கவர்மெண்ட் செக்டாரில் அது வந்து ரொம்ப உங்களுக்கு கிடைக்கிற குரூப் ஹெல்த் இன்சூரன்ஸ் ரொம்ப பேசிக்கான. இன்னைக்கு கூட திஸ் கேர்ள் டாக் டு மீ, அவங்க ஒரு கவர்மெண்ட் செக்டாரில் ஒர்க் பண்ணுறாங்க, அவங்க ஹெல்த் இன்சூரன்ஸ் என்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. மேபி அவங்களுக்கு புரியல. அது வந்து கவர்மெண்ட் வந்து கான்ட்ராக்ட் வச்சு ஒரு குரூப் ஹெல்த் இன்சூரன்ஸ் கொடுக்குறாங்க. உங்களுக்கு இருக்கிற பாசிட்டிவ் சைடு என்ன, அந்த குரூப் நீங்கள் இந்த கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கிற வரைக்குமே உங்களுக்கு அந்த குரூப் ஹெல்த் இன்சூரன்ஸ் இருக்கும். 2வது, நீங்கள் ரிட்டையர் ஆனப்புறமும் கவர்மெண்ட் வந்து அஸ் எம்ப்ளாயி பெனிஃபிட் அந்த கான்ட்ராக்ட் கண்டினியூ பண்ணி கொடுக்குறாங்க.
அது எப்படின்னா, ஒரு சர்ஜரின்னு பண்ணீங்கன்னா ஒரு 50% 60% கிளைம் கிடைச்சிருது. பட் எக்ஸ்க்ளூசிவான ப்ராடக்ட் கிடையாது. ஸோ திஸ் இஸ் வாட் ஐ வாண்ட் டு ஷேர். ஏன்னா இன்னைக்கு முக்கியமா 4 பேர் இந்த மாதிரி ஒருத்தர் வந்து கடைசியா நைட்டு நான் திரும்பி வரும்போது அவருக்கு ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணியிருக்கிறாங்க. அவர் கால் பண்ணாரு. நான் எல்லாமே விரும்பி தான் பேசுனேன். பட் இருந்தாலும் ஒரு ஏஜுக்கு மேல மேஜர் ஹெல்த் செட்பேக் வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ் கிடைக்கலன்னா கூட நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்ல. சரி, ஓகே, அவங்களுக்கு அந்த மாரி ஆயிடுச்சுன்னு நெனைக்கலாம். பட் 20ஸ் 30ஸ்ல இருக்கவங்களுக்கே அந்த மாரி ஆகுது. ஆம். அதுக்கு காரணம் என்னன்னா நெக்லிஜென்ஸ் தான். நீங்க வந்து அத ஏதோ இவங்க வந்து இவங்ககிட்ட மெசேஜ் பண்ணா தே ஆர் டூயிங் சேல்ஸ். ஆஃப் கோர்ஸ் இட்ஸ் பிசினஸ், இல்லன்னு சொல்லல. அப்படின்னு நெனைக்காம, உங்களுக்கு அந்த பட்ஜெட் இருக்கான்னு பாருங்க. இஃப் யூ லைக் இட், யூ அத டேக் இட் ஃபார்வர்ட் அண்ட் ப்ரொசீட் அண்ட் பை தட். அதான் என்னோட ரெக்வெஸ்ட். ஏன்னா இன்னைக்கு மாத்திரம் அந்த 4 பேர்ல 3 பேருக்கு ஒரு ப்ரீ எக்ஸிஸ்டன்ட் டிசீஸ் இருந்துச்சு. ப்ராடக்ட்லாம் கிடைக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. உங்களுக்கு தான் ஒருத்தங்களுக்கு தான் கிடைக்கிறதுக்கு ரொம்ப டவுட்ஃபுல்லாக இருந்துச்சு. ஒரு ரொம்ப பேசிக்கான ப்ராடக்ட் தாங்க கிடைக்கும்னு சொல்ல வேண்டியதாக போச்சு. அவங்ககிட்ட ஒரு 20-30 மினிட்ஸ் மேலே நான் பேசுறதுனால எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. ஒரு ஏர்லி 20ஸ்ல இருக்கவங்களுக்கு இந்த மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. ஆட்டோ இம்யூன் டிசீஸ், கிட்னி ரிலேட்டட் டிசீஸ், இதெல்லாம் எது வந்தாலுமே நல்ல ப்ராடக்ட் கிடைக்கிறது இல்ல. அது யாருக்கு வரும்னு நமக்கு தெரியாது. அதனால தயவுசெய்து அதை கன்சிடர் பண்ணுங்க. ஒரு பாண்டிச்சேரியிலேருந்து ஒருத்தர் பேசினாரு நேத்து. அவர் ஒரு 5 லட்ச ரூபா ஒரு ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு கால் பண்ணாரு. அதெல்லாம் நீங்கள் வந்து அப்புறம் பண்ணி அவர் துபாய் போகிறதுக்கு பிளான் பண்ணாரு. நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ஒரு கெரியரில் மாற்றம் ஏற்படுத்த போகிறீங்க. நெக்ஸ்ட் 2 மந்த்ஸில் வெளிநாடு போகிறோம்னு சொல்கிறீங்க. அதனால் ஃபஸ்ட்டு நீங்கள் ஹெல்த் கவர் முடிங்க. அப்புறம் துபாய் போயிட்டு 3 மந்த்ஸ் சேலரி ஸ்டேட்மெண்ட் கிடைச்சதுக்கப்புறம் டேர்ம் பிளான் வாங்க. ஏன்னா மார்க்கெட் இஸ் ஆல்சோ நாட் குட். அதுக்கப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு. இந்த மாதிரி யாருமே பேச மாட்டாங்க. ஏன்னா எனக்கு வந்து நான் மற்ற ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். நடுவில் கன்சல்டிங் பண்ணால் ரொம்ப விரும்பி ஒரு 20 மினிட்ஸ் 30 மினிட்ஸ் நான் ரொம்ப விரும்பி பேசுவேன். மியூச்சுவலி கன்வீனியன்ட் டைமில் அந்த டைம் மேனேஜ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. மற்றபடி என்ஜாய் டூயிங் திஸ். அந்த மாதிரி ஒரு யங்காக இருக்கும் போதே ஒரு மேஜர் ஹெல்த் செட் பேக் வந்திருக்குங்கிறது, அவங்க அந்த கவலையை எக்ஸ்பிரஸ் பண்ணுறாங்களோ இல்லையோ, ஐ ஃபீல் வெரி சாரி ஃபார் தம். ஸோ டேக் கேர் ஆஃப் யுவர் ஹெல்த். நல்ல சாப்பாடு சாப்பிடுங்க. அதையும் மீறி ஏதோ ஒன்று வந்துருச்சு அப்படின்னா அப்போ தான் நம்ம தேட ஆரம்பிக்கிறோம் ஹெல்த் இன்சூரன்ஸுங்கிற மாதிரி ஸ்டேட்டஸ்க்கு போகாதீங்க. முன்னாடியே அந்த பட்ஜெட் என்னன்னு பார்த்துட்டு வாங்க ட்ரை பண்ணுங்கள். அந்த விளையாட்டில் எங்களையும் சேர்த்துக்கணும்னு நினச்சிங்கன்னா மெசேஜ் பண்ணுங்கள். வி வில் டூ அ கன்சல்டிங் செஷன் அண்ட் தென் வில் டேக் இட் ஃபார்வர்ட். தேங்க்யூ ஸோ மச். நல்லா இருங்க. குட் லக் டு யூ. அவ்வளோதான். அவ்வளோதான்.